இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை நேசிக்கிறீங்க, நீங்கள் அன்பு செலுத்துறீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க பின்னாடியே போகக்கூடாது. நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க அன்பு தர மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் அன்புக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் அவங்க திருப்பி கொடுக்கணும். நீங்கள் அன்பு கொடுக்குறீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் நீங்கள் அன்பை கொடுக்கணும். திருப்பி கொடுக்காதவங்க கிட்ட போயிட்டு அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க அந்த அன்பை வாங்கி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க. திருப்பி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, வாங்கவும் மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ அங்கே போய் நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்கவும் கூடாது, அவங்ககிட்டேருந்து அன்பை எதிர்பார்க்கவும் கூடாது. அது ரொம்ப தப்பு. அது வந்து உங்களை பலவீனமானவர்களாக ஆக்கிவிடும். எங்கே உங்கள் அன்புக்கு மதிப்பு இருக்கோ அங்கே தான் நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்கணும். உங்கள் அன்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதுதான் உங்களுடைய மதிப்பு. உங்களுடைய மதிப்பு தான் உங்கள் அன்புக்கான மதிப்பு. அப்போ அதுக்கு எங்கே மதிப்பு இருக்கோ அங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, அப்போ அவங்க திருப்பி ஒரு அன்பு உங்கள்கிட்ட கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பின்னாடி போய் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பலவீனமானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை. உங்கள் அன்பு வந்து அவமானப்படுத்தப்படுகிறது. உங்கள் அன்புக்கு மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ உங்களுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் எங்கே உங்கள் அன்பு வேண்டான்னு சொல்கிறாங்களோ அங்கே நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்ககிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. உங்கள் அன்பு வேண்டான்னு சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அன்பை வந்து அவங்ககிட்டேருந்து அன்பை எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. என் அன்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, என் அன்பை ஏற்றுக்கோங்க, உங்கள் அன்பை திருப்பி கொடுங்க, என் அன்பை ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அன்பை கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பாசத்தையும் கொஞ்சம் கொடுங்க, என்கிட்ட இருக்கிற அன்பு என்கிட்ட நிறைய இருக்குது, என்கிட்ட இருந்து 1 கிலோ அன்பு வாங்கிக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற 1 கிலோ அன்பையும் என்கிட்ட கொடுங்க, பாசத்தையும் ஒரு 1/2 கிலோ சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, என்கிட்டே நிறைய பாசம் இருக்குது, என்கிட்ட ஒரு 1/2 கிலோ பாசம் வாங்கிக்கோங்க, நாளைக்கு தினமும் ஒரு 1/2 கிலோ பாசம் தரேன், நீங்களும் ஒரு 1/2 கிலோ பாசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. எங்கே உங்கள் அன்பை வாங்க மாட்டேங்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் திணிக்காதீங்க. உங்கள் அன்பை போய் திணிக்காதீங்க. அன்பு வந்து அவங்க விரும்பி வாங்கணும். உங்கள் அன்பு ரொம்ப முக்கியமானதுன்னா அவங்க விரும்பி அதை வாங்கணும். அவங்களுக்கு தான் நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்கணும். நீங்கள் உங்கள் அன்பை வந்து அதாவது கவனமாக கொடுக்கணும். அப்படி போட்டுட்டு போகாதீங்க. ஒருத்தருக்கு நீங்கள் அன்பை கொடுக்குறீங்கன்னா சும்மா போட்டுட்டு போகக்கூடாது. அதை கவனமாக கொடுக்கணும். அவங்க எப்படி வாங்குறாங்க அதையும் பார்க்கணும். உங்கள் அன்பை நீங்கள் கொடுக்கும்போது அதை எப்படி வாங்குறாங்க, கவனமாக வாங்குறாங்களா, பொறுப்பாக வாங்குறாங்களா, கீழே சிந்திடக்கூடாது, அந்த அன்பு வந்து கீழே செதறிடக்கூடாது, கொடுக்குற அன்பு வெளியில் போயிடக்கூடாது, கவனமாக அது 2 கை வச்சு வாங்குறாங்களா அதையெல்லாம் பார்க்கணும். சும்மா உங்கள் அன்பை வந்து திணிக்கவும் கூடாது, அப்படி போட்டுட்டும் போகக்கூடாது. எடுத்துக்கோங்க பேப்பர் போடுற மாதிரி போட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய அன்பு, உங்களுடைய மதிப்பு. அதை வந்து கொடுக்கும்போது அதை அவங்க எப்படி வாங்குறாங்க, எப்படி அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் கவனிக்கணும். அப்புறம் திரும்ப அன்பு கொடுக்குறாங்களா, நீங்கள் கொடுத்தா மட்டும் போகுது, அவங்க திரும்பவும் கொடுக்கணும். திரும்ப கொடுக்குறாங்களா, இல்லை வாங்க மட்டுமே செய்கிறாங்க, திரும்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. எதுக்காக நீங்கள் அன்பை கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் அவங்க அன்பு உங்களுக்கு தருவாங்க. அதனால தான் நீங்கள் அன்பை கொடுக்குறீங்க. கொடுக்குறதோட நோக்கமே திரும்ப கிடைக்கும், அவங்களுடைய அன்பு கிடைக்கும். நீங்கள் உங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அன்பு உங்கள்கிட்ட கிடைக்கும். அப்போ அங்கே நீங்கள் உங்கள் அன்பை அவங்க வாங்கிக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உங்கள் அன்பை கொடுக்காதீங்க. அந்த மாதிரி அன்புக்குரிய மதிப்பை நீங்கள் தான் பாதுகாக்கணும். உங்களுடைய அன்பு தான் உங்களுடைய மதிப்பு. உங்களுடைய அன்புக்கான மதிப்பு தான் உங்களுடைய அன்புக்கான மரியாதை தான் உங்களுக்கான மரியாதை என்பதை புரிந்து கொள்ள. அன்பை வந்து மற்றவங்ககிட்ட திணிக்காதீங்க, கெஞ்சாதீங்க. என்னுடைய அன்பை ஏற்றுக்கோங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க அப்படின்னு யார்ட்டையும் கெஞ்சாதீங்க, பின்னாடியே போகாதீங்க. என்னுடைய அன்பை எடுத்துக்கோங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் கெஞ்சாதீங்க, திணிக்கவும் செய்யாதீங்க, அப்படி போட்டுட்டும் போகாதீங்க. உங்கள் அன்பை அப்படி போட்டுட்டும் போகாதீங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க, என்னுடைய அன்பை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படி போட்டுட்டும் போகாதீங்க. அது எப்படி வாங்குறாங்க, அப்புறம் அன்பு வாங்குறாங்களா, திருப்பி கொடுக்குறாங்களா, திருப்பி அவங்களுடைய அன்பு தராங்களா, உங்கள் அன்பை நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களுடைய அன்பை உங்கள்கிட்ட தராங்களா, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்கணும், வாங்கணும். அன்பை கொடுக்கும்போது கவனமாக பொறுப்போடு அதை வந்து அன்பை கையாள வேண்டும். அன்பு பாசத்தை பொறுப்பாக கையாள வேண்டும். ஏன்னா அது உங்களுடைய மதிப்பு. அன்பு தான், உங்களிடம் உள்ள அன்பு தான் உங்களுடைய மதிப்பு. உங்கள் அன்பை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, அவங்க அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் உங்கள் அன்பையும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அன்பையும் உங்கள்கிட்ட தர மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் என்னுடைய அன்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சினீங்கன்னா, கெஞ்சுறதை விட அதுபோன்று உங்கள் அன்பு அவர்களுக்கு தேவையில்லை என்றால் அவர்களிடம் கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள். அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க.
அப்போ வந்து அதுபோன்று கெஞ்சாமல் இருக்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால், அதாவது உங்கள் அன்பு தேவைப்படாதவர்களிடம் உங்கள் அன்பை நீங்கள் கொடுக்காமல் இருக்க பயிற்சி எடுங்கள். அதாவது உங்கள் அன்பு எங்கு தேவையில்லையோ அவங்களுக்கு கொடு, யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்காமல் இருக்க பயிற்சி எடுங்கள். உங்கள் அன்புக்கு மதிப்பில்லாத இடங்களில் உங்கள் அன்பை கொடுக்கவோ திணிக்கவோ முயற்சி செய்யாமல் இருக்க நீங்கள் பயிற்சி எடுங்கள். உங்கள் அன்பு அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுடைய அன்பு உங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க, உங்கள் அன்பை திணிக்காதீங்க. அப்போ அதுபோன்று இருக்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால், உங்கள் அன்பு தேவைப்படாத இடத்துல நீங்கள் கொடுக்காமல் இருக்க, உங்கள் அன்பை கொடுக்காமல் இருக்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால், அப்போ அது போன்றவர்களிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், உங்கள் மதிப்பை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், உங்களுடைய மரியாதையை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் உயர்வான இடத்தை நோக்கி போகிறீர்கள். உங்கள் அன்புக்கு எங்கு மரியாதை இருக்கோ அதை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் அன்புக்கு மரியாதை இல்லை இடத்துல உங்கள் அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போது உங்கள் அன்புக்கு எங்கே மரியாதை இருக்கோ அதை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் அன்புக்கு எங்கே மரியாதை இல்லையோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்கள் அன்பை திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என் அன்பை ஏற்றுக்கோங்க, என் அன்பை ஏற்றுக்கோங்க அப்படி நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் அன்புக்கு எங்கே மரியாதை இருக்குதோ, எங்கே வரவேற்கப்படுமோ அதை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுடைய பயணம் இங்கே வேறு வழியில் திரும்பிடும். அப்போ உங்களுடைய அன்புக்கு வேறு எங்கேயோ மரியாதை இருக்குது, அதை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க, அந்த இடத்த நோக்கி நீங்கள் தேட மாட்டீங்க. அதனால் உங்கள் அன்புக்கு மரியாதை இல்லைன்னா பரவாயில்ல, அந்த இடத்துலேருந்து விடுபட கற்றுக்கோங்க. அந்த இடத்துல போய் உங்கள் அன்பை திணிக்காமல் இருக்க கற்றுக்கோங்க, பயிற்சி எடுங்க. அதற்கான வாய்ப்பாக அது இப்போ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கே உங்கள் அன்புக்கு மரியாதை இல்லையோ, வரவேற்பு இல்லையோ, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் அன்பை கொடுக்காமல் இருக்க பயிற்சி எடுத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எங்கே வரவேற்புமோ, உங்கள் அன்புக்கு எங்கே வரவேற்பு இருக்குமோ, எங்கே மரியாதை இருக்குமோ அதை நோக்கி நீங்கள் போவீங்க. அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அங்கே இருக்கும், அதை நோக்கி நீங்கள் போவீங்க. அதற்கான பயிற்சியாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.